மீண்டும் ஒரு டிராமா அரங்கேறி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல் முறையாக முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட பின்னர் தமிழ்த்தாய் வாழ்த்தில் ஆரம்பிக்கப்பட்டது. தேசிய கீதத்தில் அது நிறைவு பெற்றவுடன் தேசிய கீதத்தை ஒழித்து அது நிறைவு பெறும் அப்படின்றது சரியா? இந்த வழக்கம் இருந்து வருகிறது. இப்போ எதுக்கு நீங்கள் தேவையே இல்லாமல் ஆளுநர் தேசிய கீதத்தை ஆரம்பத்திலும் பாட வேண்டும்னு சொல்கிறீங்க? இது தேவையில்லாத வேலை தானே. இது வரைக்கும் அந்த வழக்கமே இல்லை. இதற்கு முன்னரும் அதுதான் ஒரு பிரச்சனையாக வந்தது. அதை தான் சொல்கிறேன், இது வழக்கமே இல்லையே. இதற்கு முன்னர் எந்த ஆளுநரும் இதை கேட்கலையே. ஏன் இதே ஆளுநர் முதல் ஆண்டு இதை கேட்கலையே, திடீர்னு தான் அவர் கேட்குறாரு. அப்போ நம்முடைய கேள்வி இங்கே என்ன வருதுன்னா, ஆளுநர் இதை வைத்து ஒரு அரசியல் செய்கிறார். சரி, இந்த தமிழ்த்தாய் வாழ்த்தோடு நாங்கள் பாட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு அரசியல் செய்வது திமுக. என்னமோ இவர்கள் தான் தமிழ்த்தாய் வாழ்த்தை அங்கே ஒழிக்க செய்தது போல் இவங்க ஒரு அரசியல் செய்வது. அப்போது இதை வைத்து இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரமே வெளியே பேசக்கூடாது என்பதற்காக திசை திருப்பும் முயற்சியில் இறங்குகிறார்கள். மக்கள் என்ன அவ்வளவு மடையர்களா, முட்டாள்களா? இது மாதிரி தொடர்ந்து இவர்கள் திசை திருப்பும் நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவார்கள், செயல்களில் ஈடுபடுவார்கள். அதை பார்த்து நம்மளும் ஏமாந்து போகிறதுக்கு. எங்களுக்கான பிரச்சனை என்பது ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய சிஆர்பிஎஃப்பில் பீகாரில் இருந்தோ உத்தரப்பிரதேசத்தில் வந்திருக்க காவலாளி அவன் ஹிந்தியில் பேசுகிறான்றது எங்கள் பிரச்சனை கிடையாதுங்க. எங்களுடைய பிரச்சனை இங்கே ரேஷன் கடையில் துவரம் பருப்பு கிடைக்கல, அது எங்கள் பிரச்சனை. அப்புறம் எங்களுடைய பிரச்சனை இங்கே பொங்கல் தொகுப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறுத்திட்டீங்க சரியா? எங்களுடைய பிரச்சனை இங்கே வெள்ளச்சேதம் ஏற்பட்டிருக்கு, அரசாங்கத்துடைய பாராமுகம் நிவாரணத் தொகையை நீங்கள் அறிவித்து அந்த நிவாரணத் தொகை உரிய அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேரலை. இதெல்லாம் எங்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் சரியா? எங்களுடைய பள்ளிக்கூடங்கள் அவைகளில் போதிய வசதிகள் இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது எங்களுடைய அடிப்படை பிரச்சனை. எங்களுடைய அரசு ஊழியர்கள் இவர்களுக்கு அந்த சம்பள பாக்கி அதுவே போக மாட்டேங்குது, நேரத்துக்கு சம்பளம் வர மாட்டேங்குது, அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் நேரத்திற்கு செல்ல மாட்டேங்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதெல்லாம் எங்களுடைய அடிப்படை பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளை நீங்கள் பேசுங்க. தமிழக சட்டமன்ற வரலாற்றில் சட்டமன்றம் நடப்பதே மிக குறைந்த நடந்திருப்பது இந்த ஆட்சியில் தான். 130 நாட்கள் தான். இப்போவே 6 நாள்கள்னு சொல்கிறாங்க, ஆனால் 3 நாள் தான் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க சரியா? அப்படி இருக்கும்பொழுது இதில் இந்த பிரச்சனையை தான் நீங்கள் மிகப்பெரிய பிரச்சனையாக பேசுவீங்களா? தேசிய கீதத்தை முதல்ல பாடுறதா கடைசியில் பாடுறதான்னு? எப்போ பாடினாலும் தேசிய கீதம் தானே. அப்போ இவங்க 2 பேரும் இந்த தமிழ் மீதான பெற்று அப்படின்றது ஒரு ஏமாத்து வேலை. இந்த தேசிய கீதத்தை அவமானப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு பேசுகிறதும் ஏமாத்து வேலை. இரண்டுமே ஏமாத்து வேலை. இப்போ ரெண்டுத்தையும் எதுக்காக செய்கிறாங்க? இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் பேசப்படக்கூடாது என்பதற்காக இவர்கள் அதை செய்கின்ற நாடகம் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். ரிமைனிங் டேஸ் இருக்குது இன்னும் கூடுகைகளுக்கு. அதெல்லாம் இது மாதிரி சச்சரவுகள் இல்லாமல் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விவாதங்கள்லாம் நடைபெறுமா? மீதி இருக்கிற நேரம் சரியாக பயன்படுத்தப்படும். இந்த முதலமைச்சர் ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு தயாராக இருக்கிறாரா? இவர் ஒழிந்து கொள்வது யாருக்கு பின்னாடி? இவர் ஒழிந்து கொள்வது துரைமுருகன் வேட்டிக்கு பின்னால. இப்போ துரைமுருகன் வேட்டியே காணமே, அமலாக்கத்துறை உருவிடுச்சு. விளக்கம் கொடுத்துருக்காருங்க. டெல்லிக்கு போயிட்டு 85 வயசுல நடுங்கிற குளிர்ல நீ டெல்லிக்கு போய் தமிழ்நாட்டுக்காக போராட்டு வர நாங்கள் நம்பணும் இல்லைங்க? துறைக்காக தான் செஞ்சேன்னு சொல்றாரு. அதான் என்ன துறைக்காக தான், துரைமுருகனுக்காக செஞ்சார். வணக்கம் இடமலம் நேயர்களே. சட்டப்பேரவை திருப்பியும் கூடிச்சு நிறைய மக்கள் பிரச்சனையெல்லாம் பேசுவாங்க, நிறைய விவாதங்கள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் எதிர்பாராத விதமாக பல பேர் வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க. எதிர்கட்சியான அதிமுக வெளிநடப்பு செஞ்சது நம்மளுக்கு ஆச்சரியம் இல்லை. ஆனால் காங்கிரஸ் வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க. குறிப்பாக ஆளுநர் அவர் வெளிநடப்பு செஞ்சுருக்காரு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே திசை திருப்பும் செயல், நம்மளெல்லாம் ஏமாற்ற பார்க்குறாங்க அப்படிங்கிறது கிஷோர் கே சாமி அவர்களுடைய குற்றச்சாட்டு. ஏன் எதற்கு வாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம். ஸோ மீண்டும் ஒரு டிராமா அரங்கேறி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குறித்து அதிமுக பிரச்சனையை கிளப்பப் போகிறது அப்படின்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டே இவங்க நிறைய பிளான் எல்லாம் பண்ணுறாங்க. திமுக ஒன்று விசிகா வைத்து, அதாவது அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக கோரிக்கையை வைக்கிறது பேரவைத் தலைவரிடம். அதை எப்படியாவது முடக்க வேண்டும் என்பதற்காக அதுக்கு போட்டியாக விசிகாவை இவங்க கொடுக்க வைக்கிறாங்க. இது கவன ஈர்ப்பு தீர்மானத்தை அவங்களும் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை இந்த விஷயம் சார்ந்து கொண்டு வரணுன்றாங்க. சரி, அடுத்து ஆளுநர். இந்த ஆளுநருடைய ட்ராமா என்பது ஒவ்வொரு முறை திமுக பிரச்சனையில் சிக்கும் பொழுதும் ஆளுநரை வைத்து இவர்கள் திசை திருப்ப முயற்சிக்கிறார்கள் அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டாகவே நான் வைக்கிறேன். இப்போ ஆளுநர் என்ன பண்ணுறாரு? அவர் தேசிய கீதம் ஒழிக்கப்படவில்லை, அதாவது நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கும் நேஷனல் ஆந்தம்க்கும் ஒரு அவமதிப்பு நடந்திருக்கு, மீண்டும் நடந்திருக்கு. இது ஒரு ஏற்க முடியாத ஒரு கூற்று. ஏன் தெரியுமா? காலமாக தேசிய கீதம் என்பது அந்த கூட்டத்தொடரோட இறுதியில் தான் அந்த உரையின் இறுதியில் தான்
எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அப்படி தானே. உரையின் இறுதியில் தான் தேசிய கீதம் நாட்டுப்பண் பாடப்படும் அப்படின்றது தான் வழக்கமாக சட்டமன்றத்திலேயே இருந்திருக்கிறது. ஆனால் இவர் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டவுடன் ஆளுநர் இந்த தேசிய கீதத்தை நீங்கள் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார். அது வந்து முதலமைச்சர் மறுத்து விட்டார். அதனால் நான் வெளியேறுகிறேன் அப்படின்னு ஒரு நாடகத்தை அங்கே ஆடுகிறார். மிக தெளிவாக எல்லோருக்கும் தெரியும், இங்கே அண்ணா பல்கலைக்கழகம் குறித்த பிரச்சனையை அதிமுக மிகப்பெரிய அளவில் கொண்டு வரப்போகிறது என்று தெரிந்தே இந்த நாடகத்தை இவர்கள் அரங்கேற்றுகிறார்கள். என்னுடைய கேள்வி, இதற்கு பதிலளிக்கும் வகையாக நாங்கள் தமிழ்த்தாய்க்கு தான் முக்கியத்துவம் தருவோம் என்றெல்லாம் வந்து இந்த அமைச்சர் மூர்த்தின்னு பாருங்க, அவரை வச்சு ஒரு அறிக்கையை விட வைக்கிறார்கள். அப்போ திசை திருப்ப பார்க்கிறார்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா விவாதங்கள் எல்லா மீடியாலையும் என்ன இருக்கும்னாக்க தமிழ்த்தாய் வாழ்த்தா தேசிய கீதமா, அதை விட்டுருங்க, இதுக்கு வரும். சரியா? நம்முடைய கேள்வி என்னென்னா, முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து எப்பொழுதுலேருந்து ஒழிக்கப்பட்டது தமிழக சட்டமன்றத்தில் தெரியுமா? தமிழ்த்தாய் வாழ்த்து தமிழக சட்டமன்ற வரலாற்றில் ஜூலை 1991 தான் ஒழிக்கப்பட்டது. அதற்கு முன் ஒழிக்கப்படலை. அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணீங்க? தமிழ்த்தாய் வாழ்த்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்க 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று கொண்டவுடன் அவரிடம் அந்த கோரிக்கை வைக்கப்பட்டது. கரந்தை தமிழ்ச்சங்கம் அவங்க வந்து அந்த கோரிக்கையை வைக்கிறாங்க. என்ன? தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படின்றத அதிகாரப்பூர்வமாக அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வாறு அறிவிக்கப்பட்ட என்பதை வைக்கப்பட்ட அந்த கோரிக்கையை பரிசீலனை செய்வதாக அண்ணாதுரை அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அவர் மறைந்து விடுகிறார். அதன் பின்னர் 1970 மார்ச் 11 கருணாநிதி ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். அது என்ன அப்படின்னா, தமிழ்த்தாய் வாழ்த்து அதிகாரப்பூர்வமாக அரசுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து என்று அது அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். சரியா? இவ்வாறு சொன்ன கருணாநிதி அதற்கு பின்னர் அதே ஆண்டு நவம்பர் 23 நினைக்கிறேன், அவர் இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து அரசாணையை வெளியிடப்படுகிறது. அதாவது எல்லா இடத்துலையும் தமிழ்த்தாய் வாழ்த்து அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து என்பது பாடப்படுவது ஒழிக்கப்படுவது என்பது கட்டாயமாக்கப்பட்டு அது ஒரு அரசாணை வெளியிடப்படுகிறது. சரி, கருணாநிதி 69 திரு அண்ணாதுரை அவர்கள் மறைந்த பின்னர் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்கிறார். அதற்கு பின்னர் 71 மீண்டும் பதவியேற்றுக் கொள்கிறார். 89 மீண்டும் பதவியேற்றுக் கொள்கிறார். 3 முறை பதவியேற்றுக் கொள்கிறார் கருணாநிதி. என்ன? முதலமைச்சராக. ஏன் சட்டமன்றத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து ஒழிக்கப்படவில்லை? திமுக சொல்வதற்கு தயாரா? முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து ஒழிக்கப்பட்டதே செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட பின்னர் தான். ஜூலை 1991. இதை பதிவு செய்வது யார்? அன்றைக்கு சட்டமன்ற செயலாளராக இருந்த CS ஜானகிராமன் அவருடைய அந்த புத்தகத்தில் அதை பதிவு செய்கிறார். தமிழக சட்டமன்ற வரலாற்றில் முதல் முறையாக தமிழ்த்தாய் வாழ்த்து என்பது ஒழிக்கப்பட்டதே அப்பொழுதுதான். அப்பொழுதிலிருந்து இந்த வழக்கம் எப்படி மாற்றப்பட்டது என்றால், அந்த ஆளுநர் உரையின் இறுதியில் தேசிய கீதம் ஒழிக்கப்படும், ஆரம்பத்தில் அப்போது நம்ம வந்து தமிழ்த்தாய் வாழ்த்தை வச்சுக்கலாம் அப்படின்ற முடிவு எடுக்கப்பட்டது. அதனால் தமிழ்த்தாய் வாழ்த்தில் ஆரம்பிக்கப்பட்டது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல் முறையாக முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட பின்னர் தமிழ்த்தாய் வாழ்த்தில் ஆரம்பிக்கப்பட்டது. தேசிய கீதத்தில் அது நிறைவு பெற்றவுடன் தேசிய கீதத்தை ஒழித்து அது நிறைவு பெறும் அப்படின்றது. சரியா? இந்த வழக்கம் இருந்து வருகிறது. இப்போ எதுக்கு நீங்கள் தேவையே இல்லாமல் ஆளுநர் வந்து தேசிய கீதத்தை ஆரம்பத்திலும் பாட வேண்டும்னு சொல்கிறீங்க? இது தேவையில்லாத வேலை தானே. இது வரைக்கும் அந்த வழக்கமே இல்லை. இதற்கு முன்னரும் வந்து அதுதான் வந்து ஒரு பிரச்சனையாக வந்தது. அதை தான் சொல்கிறேன், இது வழக்கமே இல்லையே. இதற்கு முன்னர் எந்த ஆளுநரும் இதை வந்து கேட்கலையே. ஏன் இதே ஆளுநர் முதல் ஆண்டு இதை கேட்கலையே, திடீர்னு தான் அவர் கேட்குறாரு. அப்போ நம்முடைய கேள்வி இங்கே என்ன வருதுன்னா, ஆளுநர் இதை வைத்து ஒரு அரசியல் செய்கிறார். சரி, இந்த தமிழ்த்தாய் வாழ்த்தோடு நாங்கள் பாட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு அரசியல் செய்வது. திமுக என்னமோ இவர்கள் தான் தமிழ்த்தாய் வாழ்த்தை அங்கே ஒழிக்க செய்தது போல் இவங்க ஒரு அரசியல் செய்வது. அப்போது இதை வைத்து இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரமே வெளியே பேசக்கூடாது என்பதற்காக திசை திருப்பும் முயற்சியில் இறங்குகிறார்கள். மக்கள் என்ன அவ்வளவு மடையர்களா, முட்டாள்களா? இது மாதிரி தொடர்ந்து இவர்கள் திசை திருப்பும் நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவார்கள், செயல்களில் ஈடுபடுவார்கள். அதை வந்து பார்த்து நம்மளும் வந்து ஏமாந்து போகிறதுக்கு
ஒவ்வொரு முறை திமுகவுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுதும், அதுவும் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் அல்லது மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு வரும்பொழுதும் இவங்க இந்த மாதிரி எடுக்கிறது. ஹிந்தியில் ஒரு மத்திய அமைச்சர் லெட்டர் அனுப்பிச்சிட்டாரு, எனக்கு கடிதம் அனுப்பிச்சிட்டாரு. அப்புறம் ஒரு எம்பி கனிமொழி இவங்கெல்லாம் போகும்போது எங்களை வந்து அங்கே சிஆர்பிஎஃப் யார் இங்கே டெல்லி இதுக்கு சென்னை ஏர்போர்ட்டில் அவர் வந்து ஹிந்தியில் பேசிட்டாரு. இப்போ இதெல்லாம் விவகாரங்களாக இவர்கள் கொண்டு வருவார்கள். சரியா? நம்ம கேட்குறது என்னென்னா, இங்கே அடிப்படை பிரச்சனையை பேசுங்க. எங்களுக்கு எத்தனை பேர் போகிறான் ஏர்போர்ட்டுக்கு? ஒரு ஆண்டுக்கு எத்தனை பேர் போகிறான் ஏர்போர்ட்டுக்கு? ஒரு நாளைக்கு எத்தனை பேர் போகிறான் ஏர்போர்ட்டுக்கு? தமிழகத்தின் மக்கள் தொகை என்ன? எத்தனை பேரால் ஏர்போர்ட்டுக்குள்ளே போக முடியும்? எங்களுக்கு இது பிரச்சனையா? எங்களுக்கு இது பிரச்சனை கிடையாதுன்றோம் நாங்கள். எங்களுக்கான பிரச்சனை என்பது ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய சிஆர்பிஎஃப்பில் பீகாரில் இருந்தோ உத்தரப்பிரதேசத்தில் வந்திருக்க காவலாளி அவன் ஹிந்தியில் பேசுகிறான்றது எங்கள் பிரச்சனை கிடையாதுங்க. எங்களுடைய பிரச்சனை இங்கே ரேஷன் கடையில் துவரம் பருப்பு கிடைக்கல, அது எங்கள் பிரச்சனை. சரியா? நிஜமாக சொல்கிறீங்களா இல்லை எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறீங்களா? உண்மையை தான் சொல்கிறேன், பொய் சொல்லலை. சரியா? அப்புறம் எங்களுடைய பிரச்சனை இங்கே பொங்கல் தொகுப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறுத்திட்டீங்க. சரியா? எங்களுடைய பிரச்சனை இங்கே வெள்ளச்சேதம் ஏற்பட்டிருக்கு, அரசாங்கத்துடைய பாராமுகம் நிவாரணத் தொகையை நீங்கள் அறிவித்து அந்த நிவாரணத் தொகை உரிய அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேரலை. இதெல்லாம் எங்களுடைய அடிப்படை பிரச்சனைகள். சரியா? எங்களுடைய பள்ளிக்கூடங்கள் அவைகளில் போதிய வசதிகள் இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது எங்களுடைய அடிப்படை பிரச்சனை. எங்களுடைய அரசு ஊழியர்கள் இவர்களுக்கு அந்த சம்பள பாக்கி அதுவே போக மாட்டேங்குது, நேரத்துக்கு சம்பளம் வர மாட்டேங்குது, அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் நேரத்திற்கு செல்ல மாட்டேங்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதெல்லாம் எங்களுடைய அடிப்படை பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளை நீங்கள் பேசுங்க. அதை விட்டுவிட்டு ஏர்போர்ட்டில் இருக்கிற சிஆர்பிஎஃப்பில் இருக்கக்கூடிய அவன் எவனோ ஒருத்தன் வந்து ஹிந்தியில் பேசினா, எவனோ ஒரு அமைச்சர் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எவனோ ஒரு அமைச்சர் வந்து எனக்கு ஹிந்தியில் லெட்டர் எழுதிவிட்டான், இதெல்லாம் எங்களுக்கு ஒரு மேட்ரா? இதை வைத்து கொண்டு இவர்கள் உருட்டி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா சட்டமன்றமே நடப்பது எவ்வளோ நாளுக்கு? சட்டமன்றம் நடப்பது, அதாவது தமிழக சட்டமன்ற வரலாற்றில் சட்டமன்றம் நடப்பது மிக குறைந்த நாட்கள் நடந்திருப்பது இந்த ஆட்சியில் தான். 130 நாட்கள் தான். இப்போவே 6 நாள்கள்னு சொல்கிறாங்க, ஆனால் 3 நாள் தான் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. சரியா? அப்படி இருக்கும் பொழுது இதில் இந்த பிரச்சனையை தான் நீங்கள் மிகப்பெரிய பிரச்சனையாக பேசுவீங்களா? தேசிய கீதத்தை முதல்ல பாடுறதா கடைசியில் பாடுறதான்னு? எப்போ பாடினாலும் தேசிய கீதம் தானே. அப்போ அந்த ஆளுநர் மிக தெளிவாக திட்டமிட்டு இதை ஒரு பிரச்சனையாக கொண்டு வருகிறார், அல்லது ஆளுநர் இதை பிரச்சனையாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக திமுக அரசாங்கமும் இதை ஒரு பிரச்சனையாக்குகிறது. இது ரெண்டும் தான். அப்போ இவங்க கூட்டு களவாணிகள். என்னோட புரிதல் என்னன்னா, இப்போ ஆளுநர் அவர்கள் அண்ணா பழகத்தோட வேந்தராக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சைடு திமுகவுக்கு ஒரு நெருக்கடியாக இருக்குது. இப்போ 2 பேருக்குமே அது ஒரு குற்றம் அவங்க மேலே வந்து சுமத்தப்பட்டிருக்கு, அவங்கள அதுக்கு பொறுப்பாகிறாங்க அப்படிங்கிறதுனால கூட்டாக சேர்ந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது உங்களோட வந்து புரிதலாக இருக்குது. அப்படி தான் இருக்குது. வேறு எப்படி சொல்லுவீங்க? இதுவா இங்கே பிரச்சனை? இது நடைமுறையிலே இல்லாத ஒரு விஷயத்தை நீ நடைமுறைப்படுத்த வேண்டும்னு இப்போ கொண்டு வந்து நீ அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்க வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது? ஸோ காங்கிரஸும் வந்து வெளியேறி இருக்காங்க. அதுதான், காங்கிரஸ் இதில் வெளியேறியது இருக்காங்கன்னா ஆளுநருடைய செயலை கண்டித்து இவங்க வெளியேறாங்களாம். சரியா? இவர்கள் ஆளுநரை வைத்து நடத்திய கூத்துக்கள் அதுதான் இன்னைக்கு முன்னோடியாக இருக்கிறது. காங்கிரஸ் நேரு காலத்திலிருந்து, இந்திரா காந்தி காலத்திலிருந்து, ராஜீவ் காந்தி காலத்திலிருந்து ஆளுநர்களை வைத்து அடித்த கூத்துக்கள் இருக்குது பாருங்கள், அதுதான் இன்றைக்கு முன்னோடியாக இருக்குது. ஆளுநர் தவறாக செயல்படுவதற்கான முன்னோடியாக இருக்குது. சரியா? அப்படின்னும் பொழுது நீங்கள் எதற்காக ஆளுநரை கண்டித்து வெளியேறீங்க? நாயசேகர் மாதிரி நானும் ஆட்டத்தில் இருக்கேன்னு காமிக்கிறதுக்கா? எனக்கு புரியலையே. ஸோ ஒருவேளை இன்னைக்கு வந்து ஆளுநர் வெளியேறாமல் அவரோட உரையெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் விவாதங்கள் நடந்தா முக்கியமாக என்ன, ஆளுநருடைய உரையை புறக்கணிப்பது அப்படின்றது வேற. சரி, சரியா? நம்முடைய கேள்வி இங்கே என்ன வருதுன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய காரணம் இருக்குது பாருங்கள். இந்த ஆளுநருடைய உரையில் தமிழக அரசாங்கத்துடைய சாதனைகள் அப்படின்னு எதை குறிப்பிட்டிருக்காங்களோ அதை வந்து படிக்க வேண்டியது ஆளுநருடைய கடமை. ஆளுநருக்கு வேறு வழி கிடையாது. சரியா? சட்டம் அதை தான் சொல்லுது. ஆளுநர் இந்த உரை என்ன இருக்கோ அதை நீங்கள் படித்தாக வேண்டும்னு. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை என்று சொல்லி வெளியேறுவதற்கு ஆளுநருக்கு உரிமை இருக்குது. அவ்வாறு வெளியேறியிருந்தால் அது பிரச்சனை கிடையாது. போன வாட்டி அப்படி தான் போனார். அது மாதிரி போனால் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன தேவையே இல்லாத ஒரு தேசிய கீதம்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நீங்கள் வந்து உருட்டுறீங்க. அதாவது இது வழக்கமாகவே இல்லை தமிழக சட்டமன்றத்தில், இது ஒரு வழக்கமாகவே கிடையாது. எப்பொழுதுமே தேசிய கீதம் என்பது ஆளுநர் உரை முடிவிற்கு அப்புறம் தான் வந்து வாசிக்கப்படும், அது ஒழிக்கப்படும். அதை எதுக்கு இஷ்யூ ஆக்குறீங்க?
சரி, தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம்னு பேசக்கூடிய இவர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்தை ஒழித்தார்களா? ஒழிக்க விட்டார்களா? அதற்கு முன்னர் அதுவும் கிடையாது. செல்வி ஜெயலலிதா செய்தது, அவர் புகுத்தியது, அவர் அறிமுகப்படுத்தியது. அப்போ இவங்க 2 பேரும் உட்காந்து இந்த தமிழ் மீதான பெற்று அப்படின்றது ஒரு ஏமாத்து வேலை. இது தேசிய கீதத்தை அவமானப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு பேசுகிறதும் ஏமாத்து வேலை. 2மே ஏமாத்து வேலை. இப்போ 2த்தையும் எதற்காக செய்கிறாங்க? இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் பேசப்படக்கூடாது என்பதற்காக இவர்கள் அதை செய்கின்ற நாடகம் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். ஓகே. இப்போ வந்து ப்ரிப்பேர்டாக வந்து ஏற்கனவே இதெல்லாம் வந்து நடக்கும்னு தெரிஞ்ச மாதிரியே ப்ரிப்பேர்டாக சில பதில்கள் விளக்கங்கள்லாம் வந்து சபாநாயகர் அப்பாவு அவர்கள் வந்து கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிருபல் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பதில். அப்பாவும் ஒரு ஆஸ்தான அலக்கைங்க. அப்பாவுலாம் ஒரு ஆளாகவே நான் மதிக்கல. சரியா? அது ஒரு ஆஸ்தான அலக்கை. அதை விட்டுருங்க. என்றைக்கு அப்பாவு எழுந்து நின்று உதவாநிதியோட மகள் அங்கே மேலே வந்து உட்காந்துருக்காங்கன்றதுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கு இப்படி எழுந்து நின்று கும்பிட்டு போட்டாரோ அன்றைக்கி அப்பாவு என்ன கிரேடுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்பாவுலாம் ஒரு ஆளாகவே நம்ம மதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே நம்ம கேட்குறது என்னன்னா, முக்கியமான பிரச்சனைகளை பேசுவதற்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தால் அதை புறக்கணித்து விட்டு நீங்கள் இது மாதிரியான நாடகத்தை அரங்கேற்றுகிறீர்கள். இதற்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னா, பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் அல்லது ஆளுநர், இந்த மாதிரியான ஆட்களை வைத்து மடைமாற்றம் செய்வது. இல்லை, நம்ம தேவையில்லாமல் சில விஷயங்கள் பற்றி பேச வேணாம்னு சொல்லிட்டு தள்ளி வச்சுருந்தோம். இந்த பிரச்சனை வந்து பூதாகரமாக வெடிச்ச அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய இப்போ தலைவர், மாநில தலைவராக இருக்கவர் வந்து ஒரு சாட்டை ஆர்ப்பாட்டம் பண்ணார். இல்லை அதை பற்றி எல்லாருமே வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்க, திசை திருப்பும் செயல் அப்படின்னு சொன்னாங்க. அவர் அடித்தது வந்து அவருக்கு வலிச்சதோ இல்லையோ, பார்க்குற நம்மளுக்கு வந்து வலிச்சுது. அதை எனக்கெல்லாம் வலிக்கலைங்க. இல்லைங்க, நான் வந்து என்னோட சைட்லேருந்து உங்களுக்கு வலிச்சதுன்னா அது நமக்குன்னு நீங்கள் சொன்னீங்க, என்ன செத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லை, அப்போ வலிக்கலைங்க. அதை வந்து திசை திருப்பும் செயல் அப்படின்னு அவரை பற்றி தவறாக சொல்கிறப்போ, சரி ஒருத்தர் இறங்கி இதை நேஷனல் டாக்காக மாற்றணும்னு பார்க்குறாரு. நேஷனல் டாக்காக மாற்றி என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க நேஷனல் டாக்காக மாற்றி? உனக்கு ஒன்று அட்டென்ஷன் எல்லாம் ஒன் பக்கம் திருப்பிப்ப, வேற என்ன பண்ண முடியும் உன்னால? சரியில்ல, இப்போ நீ வந்து மத்திய அரசாங்கத்தை உன் கையில் வச்சிருக்கல, உன்னால எல்லாம் பிடுங்க முடிஞ்சது. இல்லை, இப்போ நான் இப்போவும் அதே மாதிரி தான் வந்து ஆளுநரோட செயலை வந்து முற்றிலுமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. கூட்டுக்கலவாணி நான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒவ்வொரு முறை இந்த அரசாங்கம் பிரச்சனைகள் சிக்கும் பொழுதெல்லாம் இவர்கள் கையில் எடுக்கக்கூடிய ஆட்கள் யார்? இவங்க ஏஜென்ட், பெய்டு புரோக்கர்ஸ் யார் அப்படின்னா, ஒன்று இந்த ராஜ்பவன் ரவி, இன்னொன்று இந்த காலாவதியான பாஜகவுடைய மாநில தலைவர். இவங்க 2 பேரையும் கையில் எடுத்துக்கிட்டு இவங்க இதை எப்படி மடைமாற்றம் செய்யலாம் என்பதுதான் இவர்கள் கையில் எடுக்கக்கூடிய திமுக வைத்திருக்கின்ற யுக்தி. சரி, இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பார்க்குற மாதிரியே புரிஞ்சிக்கக்கூடாது. இப்படி ஒரு ஆங்கிள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இவங்க செய்யும் அரசியல் திசை திருப்பல் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. கடைசியாக ஒரு முக்கியமான கேள்வி, ஒருவேளை இன்றைக்கி வந்து சட்டமன்றம் நடந்திருந்தால் என்னென்ன பற்றி வந்து விவாதிச்சுப்பாங்க? ஏன்னா அதிமுக வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ளக்கார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வெளில வந்து வெளிநடப்பு செஞ்சு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் மீட்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. கொந்தளித்து வந்து பேசியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்றைக்கி ஒரு வேளை சட்டமன்றம் நடந்திருந்தால் எந்தெந்த முக்கியமான விஷயங்கள்லாம் விவாதிக்கப்பட்டு? இந்த முக்கியமான விஷயம்னா பார்க்க வேண்டியது இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம், டங்ஸ்டன் விவகாரத்தில் அடுத்தது என்ன இது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை தவிர்த்து மாநிலத்தின் பல அடிப்படை பிரச்சனைகள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இதையெல்லாம் குறித்து அவர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானங்களோ அல்லது விவாதங்களோ இதையெல்லாம் நடைபெற்றிருக்கும். இது எதுவுமே நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் திட்டமிட்டு இவர்கள் இந்த டிராமாவில் இறங்குகிறார்கள். இவர்களை பொறுத்த வரைக்கும் இது எதுவுமே பேசு பொருள் ஆகக்கூடாது. இன்னொன்று, சட்டமன்றத்தில் இன்னைக்கு ஆளுநர் உரை தவிர்த்து, அந்த ஆளுநர் உரையே அப்பாவே வாசிக்கிறார், இதை தவிர்த்து வேறு எதுவுமே ஒளிபரப்பக்கூடாது லைவ்ல அப்படின்னு எல்லாத்தையும் பிளாக் பண்ணுறாங்க. லைவ் கூட இல்லை, அதுக்கப்புறம் கூட ஒளிபரப்பு டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது. இது என்ன மாதிரியான ஒரு ஜனநாயகம்? உங்கள் தேர்தல் வாக்குறுதி என்ன சொல்லுது? உங்கள் தேர்தல் வாக்குறுதி மிக தெளிவாக, நாங்கள் வந்து லைவ் டெலிகாஸ்ட்டு சட்டமன்ற அந்த முழு தொடரையும் நாங்கள் வந்து லைவில் கொண்டு வந்து ஒளிபரப்புவோம் அப்படின்றது தான் உங்களுடைய. எதுக்காக தவிர்க்கிறாங்க? என்னத்தை மறைக்கிறதுக்காக? அது இதெல்லாம் தெரிய வரும்ல மக்கள்கிட்ட. இந்த பிரச்சனையெல்லாம் இப்போ நீங்கள் என்ன கொண்டு போவீங்க? ஆளுநராக நானா இப்படின்னு நீங்கள் மாற்ற பார்ப்பீங்க. அதிமுக இங்கே பிரச்சனையை கிளப்பி இருக்கிறது. இதே போல தான் கள்ளக்குறிச்சி விவகாரத்துலையும் பண்ணாங்க. தெற்கு வர்சஸ் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை அப்பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்த பொழுதும் இதே மாதிரியான பிரச்சனையை கொண்டு வந்து இதை மடைமாற்றி திசை திருப்பி, இந்த மாதிரி ஏதாவது இந்தியில் எவனோ ஒருத்தன் லெட்டர் அனுப்பிச்சுட்டான், அங்கேருந்து சிஆர்பிஎஃப் ஏர்போர்ட்டில் எவனோ பேசிவிட்டான், இந்த மாதிரியான விஷயங்களை பேசி, அதாவது கவைக்கு உதவாத விஷயங்களை பேசி அன்றைக்கி அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தால் இந்த பொம்மை முதலமைச்சருக்கு குறைந்தபட்சம் அந்த அட்லீஸ்ட் அவருடைய நாலேஜுக்காவது போயிருக்கும்ல, இந்த மாதிரி கள்ளச்சாராயம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறதுன்னு.
அன்றைக்கு அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தால் அந்த 60 பேர் இறந்து போயிருக்க மாட்டாங்கல்ல. அப்போ இந்த ஆளுநரும் இந்த தமிழக அரசாங்கமும் ஆடுகின்ற இந்த ஆட்டம், இந்த நாடகம் என்பது யாரை பாதிக்கிறது? தமிழக மக்களை பாதிக்குது. எதிர்க்கட்சியுடைய நியாயமான குரலை மழுங்கடிப்பதற்காகவும் திசை திருப்புவதற்காகவும் இது பயன்படுத்தப்படுகிறது. வேறு என்னன்னு எடுத்துப்பீங்க இதை? சரி, இப்போ இது வந்து ரிமைனிங் டேஸ் இருக்குது இன்னும் கூடுகைகளுக்கு. அதெல்லாம் வந்து இது மாதிரி வந்து சச்சரவுகள் இல்லாமல் பெண்ணுப்பொருள் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா விவாதங்கள்லாம் வந்து நடைபெறுமா? மீதி இருக்கிற நேரம் வந்து சரியாக வந்து பயன்படுத்தப்படுமா அப்படின்றது மட்டும் சொல்லுங்கள். இந்த அரசாங்கத்தில் அதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் நம்புறீங்களா? இல்லைங்க, இந்த முதலமைச்சர் ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு தயாராக இருக்கிறாரா? இவர் ஒளிந்து கொள்வது யாருக்கு பின்னாடி? இவர் ஒளிந்து கொள்வது துரைமுருகன் வேட்டிக்கு பின்னால். இப்போ துரைமுருகன் வேட்டியே காணமே, அமலாக்கத்துறை உருவிடுச்சு. போயிட்டு வந்து விளக்கம் கொடுத்துருக்காருங்க, டெல்லிக்கு போயிட்டு வந்து. அதுதான் அங்கே போய் விளக்கம் கொடுத்துட்டு வந்தாரா இல்லை காலில் விழுந்துட்டு வந்தாரா நமக்கு தெரியாது. சரியா? அங்கே போயிட்டு வர்றாருல, கேட்டால் துறைக்காக நான் சரி, துறை வாரியாக நான் சரி. எத்தனை வாட்டி காவேரி மேலாண்மை வாரியம் கூட்டம் கூடியிருக்கு, அப்போல்லாம் போனாரா இவர்? 85 வயசில் நடுங்கிற குளிரில் நீ டெல்லிக்கு போய் தமிழ்நாட்டுக்காக போராட்டு வர நாங்கள் நம்பணும். இல்லைங்க, துறைக்காக தான் செஞ்சேன்னு சொல்கிறாரு. அதான் என்ன துறைக்காகனா துரைமுருகனுக்காக செஞ்சார். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி தான் எடுத்துக்கணும். ஓகே, ரைட். மிக்க நன்றி. துறைக்காக இல்லை, துரைக்காக. மிக்க நன்றி உங்களோட பதிலுக்கு.